श्रीरंगवीर रघुपुंगवेलमूली गुरुवीडतीन्द्र करुणा परिणाम बोधम शेषाचले सुजिरबोधित छात्र वृंदम शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये यत्पदाम्बोरुहत्यान विध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामितं यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। எல்லாருக்கும் என்னுடைய பிரணாமங்கள். யதீந்திர மத தீபிகால கடைசியாக ஸ்மிருதி பார்த்தோம். ஸ்மிருதியில் சில விசாரங்கள் ஸ்மிருதி விஷயத்திலேயே மேலே சிலது பண்ணியிருக்கு. ஏன்னா ஸ்மிருதி அப்படின்றது நமக்கு இப்போது பூர்வபக்ஷி ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு பிரத்யக்ஷத்தில் அந்தர்பாவம் சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று. பிரத்யக்ஷ மூலபூதத்வாது மூலபூதே பிரத்யக்ஷே அந்தர்பாவா இது ந பிருதக் பிரமாண கல்பனம். மூலபூத பிரத்யக்ஷத்தில் அந்தர்பாவம் பண்ணுறபடினால பிருதக் பிரமாணமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம். ஒரு கேள்விக்கு பதில் சொன்னோம். சரி, அதுக்கு மேலே ஸ்மிருதின்னா என்ன? இப்போ ஸ்மிருதி என்னன்னு புரிஞ்சுட்டா இந்த கேள்விக்கான பிரசக்தியே கிடையாது. ஸ்மிருதி என்னன்னு தெரிஞ்சுக்காததுனால தான் இந்த கேள்வியே வருது. ஆகையினால இவர் என்ன பண்ணுறார், ஸ்மிருதினா என்ன அப்படின்றத முதல்ல நிரூபிக்கிறார். அத்தா த்ரீண்யேவ பிரமாணானி சம்பவந்தி. 3 தான் பிரமாணங்கள்: பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்பதாக 3 தான் பிரமாணங்கள். ஸ்மிருதி நாம. சரி, ஸ்மிருதினா என்ன? அப்போ ஸ்மிருதி அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஸ்மிருதி நாம பூர்வானுபவஜன்ய சம்ஸ்கார மாத்திரஜன்யம் ஞானம். பூர்வானுபவஜன்ய, இப்போ பூர்வானுபவஜன்ய நான் தனித்தனியாக பதங்களை பிரித்து பார்க்கலாம். ஸ்மிருதியினுடைய லக்ஷணம் இங்கே சொல்கிறார். பூர்வானுபவஜன்ய சம்ஸ்கார மாத்திரஜன்யம் ஞானம். பூர்வானுபவஜன்ய, முன்னாடி ஏற்பட்ட அனுபவத்தினால் தொடங்கப்பட்டதான. சம்ஸ்கார மாத்திரஜன்யம், சம்ஸ்காரம் என்பது இருந்தால் மட்டும்தான் உண்டாகக்கூடியதான அறிவு. பூர்வானுபவஜன்யத்வே சதி சம்ஸ்கார மாத்திரஜன்யத்வே சதி ஞானத்துவம் ஸ்மிருதேஹே லக்ஷணம். பூர்வானுபவஜன்ய சம்ஸ்கார மாத்திரஜன்யம் ஞானம். மறுபடியும் பழையபடி வாங்குவோம். ஞானம் ஸ்மிருதின்னு சொல்லாமோ இல்லையோ அப்படின்னா பிரத்யக்ஷாதிகளில் அதிவியாப்தி. பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் இவைகளினால் ஏற்படக்கூடிய அறிவு அப்படின்னு இருக்குது. அதனால் பூர்வானுபவஜன்ய சம்ஸ்கார மாத்திரஜன்யம் அப்படின்னு ஒரு பதம் போட்டார். இப்போது பூர்வானுபவஜன்ய சம்ஸ்கார மாத்திரஜன்யம் அப்படின்னு கூட இருக்கலாம் இல்லையா? ஞானம் வேண்டாமே அப்படின்னா, ஞானம் இருந்தால்தான் அறிவு தோன்றும். பூர்வானுபவஜன்ய சம்ஸ்கார மாத்திரஜன்யம் சொப்னத்தில் கூட ஏற்படும், மற்ற விஷயங்களில் கூட ஏற்படும். அந்த அறிவு தோன்றணும். அந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் ஸ்மிருதியானது ஏற்படும். ஆகையினால பூர்வானுபவஜன்ய, முன்பு அனுபவிக்கப்பட்டதான ஒரு ஞானமானது. சம்ஸ்கார மாத்திரஜன்யம் ஞானம், சம்ஸ்காரம் என்பதை கொண்டிருத்தல். சம்ஸ்காரம் இருந்தால்தான் அது ஏற்படும். சம்ஸ்காரம்னா முன்னாடி பார்த்த விஷயம், இப்போது அதனுடைய தொடர்ச்சியானது சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லப்படுறது. சம்ஸ்கார மாத்திரஜன்யம் ஞானம். तत्र च उद्बुद्धः संस्कारः हेतुः
சம்ஸ்காரம்னா என்ன? உத்புத்தஹா. சம்ஸ்காரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா உத்புத்தஹா. உத்புத்தஹான தூண்டக்கூடியது. நமக்கு தூண்டணும். நேற்றுக்கு நான் ஒருத்தரை பார்த்தேன், அவரை இன்னைக்கு மறுபடியும் பார்க்கிறேன். நேற்று பார்த்ததனுடைய அறிவனுடைய தொடர்ச்சி இன்றும் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு உள்ளுக்குள்ளே தூண்டுறது, இவரை தானே நான் நேற்று பார்த்தேன், ஆமாம் கன்ஃபார்ம் இவரை தான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு தூண்டுதல். இந்த தூண்டுதல் என்பது சம்ஸ்காரம். சரி, இப்போ இந்த சம்ஸ்காரம்ன்றது எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறாருங்க, தது உத்போதஸ்ச. அந்த உத்போதமானது, அந்த தூண்டுதல் என்கின்ற வியாபாரமானது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால் சதிருஷா திருஷ்ட சிந்தாத்யாக ஸ்மிருதி பீஜஸ்ய போதகாः. சதிருஷா திருஷ்ட சிந்தாத்யாக ஸ்மிருதி பீஜஸ்ய போதகாः. சாதிருஷ்யத்தினால ஏற்படலாம், அதிருஷ்டத்தினால ஏற்படலாம், சிந்தனத்தினால ஏற்படலாம், சாகச்சரியத்தினால ஏற்படலாம். 4 சொல்றார் இந்த இடத்துல. ஆதி சப்தத்தினால சாகச்சரியம் எடுத்துக்கணும். சாதிருஷ்யம், அதிருஷ்டம், சிந்தனம், சாகச்சரியம், இப்படி 4 மூலமாக ஸ்மிருதி அதாவது சம்ஸ்காரம், இந்த உத்போதமானது தூண்டுதல் என்று சொல்லக்கூடியதான வியாபாரமானது ஏற்படும் அப்படின்னு இங்கே இவர் சொல்கிறார். இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சதிருஷா திருஷ்ட சிந்தாத்யாக ஸ்மிருதி பீஜஸ்ட போதகாः இத்யுக்த பிரகாரேண क्वचित् सदृश दर्शनात् भवति, क्वचित् अदृष्टात् भवति, क्वचित् चिन्तया भवति. आदिशब्देन साहचर्यस्यापि ग्रहणात् तेनापि भवति. இப்போ இந்த ஸ்லோகத்தில் சதிருஷா திருஷ்ட சிந்தாத்யாக ஸ்மிருதி பீஜஸ்ச போதகாக அப்படின்னு சொன்னதன் காரணமாக கொச்சித் சதிருஷ தர்சனாத் உருவ ஒற்றுமையின் அடிப்படையில் ஸ்மிருதி ஏற்படும், சம்ஸ்காரம் தூண்டும் உங்களை. அதே மாதிரி கொச்சித் அதிருஷ்டாது, அதிருஷ்டத்தினால ஏற்படும். கொச்சித்து சிந்தையா, சிந்தனத்தினால எண்ணி பார்க்கும் பொழுது ஏற்படும். கொச்சித்து சாகச்சரியம், முன்னாடி உருவ ஒற்றுமைன்னு சொன்னோம், இப்போ ஏதோ ஒரு கிரியை ஒற்றுமையினால ஒருவரை கண்டால் மற்றொருவருடைய ஞானம் தூண்டுதல் என்பது ஏற்படும் அப்படின்னு இங்கே சொல்கிறார். மறுபடியும் வாசிக்கிறேன். கொச்சித் சதிருஷ தர்சனாத் பவதி, क्वचित् चिन्तया भवति, क्वचित् अदृष्टात् भवति. आदिशब्देन साहचर्यस्यापि ग्रहणात् तेन भवति. सरी, सादृश्यजा यथा, सादृश्यम न உருவ ஒற்றுமை. 2 பேர் இருக்கா, ட்வின் பிரதர்ஸ். ஒருவரை பார்த்தால் மற்றொருவரினுடைய ஞாபகமானது தானாகவே ஏற்படுறது இல்லையா? சாதிருஷ்யம்னா தத் பின்னத்வே சதி தத்கத பூயோ தர்மவத்வம் அப்படின்னு அர்த்தம். தத் பின்னத்வே சதி, தத் பின்னத்வே சதினா சந்திர பின்னத்வே சதி சந்திரகத பூயோ தர்மவத்வம் அப்படின்னு அர்த்தம். ஒரு அழகான பொண்ணை பார்த்து சந்திரைவ முகம் அப்படின்னு சொல்கிறோம். சந்திரனை போன்ற முகத்தை உடையவள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சந்திரனை போன்ற அழகான முகத்தை உடையவள் அப்படின்னா சந்திரனே இல்லை, சந்திரனை காட்டிலும் வேறுபட்டவள் தான். ஆனால் சந்திரனில் இருக்கக்கூடியதான அநேக தர்மங்களானது
இந்த பெண்ணினுடைய முகத்தில் இருக்குது. அதனால் சந்திரக முகம் அப்படின்னு சொன்னோம். சந்திரனை பார்க்கும்போது இந்த பெண்ணினுடைய முகம் ஞாபகத்துக்கு வருது, பெண்ணை பார்க்கும்போது சந்திரன் ஞாபகத்துக்கு வராது. அப்போ சந்திரைவ முகம், இதுதான் சாதிருஷ்யம். தத் பின்னத்வே சதி தத்கத பூயோ தர்மவத்வம். தத் பின்னத்வே சதி சந்திர பின்னத்வே சதி தத்கத சந்திரகத பூயோ தர்மவத்வம். மிக அதிகப்படியான தர்மம் தான் இந்த இடத்துல சொல்லப்படுகின்றது. क्वचित् सदृश दर्शन सादृश्यजा यथा सादृश्यजा सादृश्यात् जायते इति सादृश्यजा. சாதிருஷ்யத்தின் மூலமாக உண்டாகின்றபடியினாலே சாதிருஷ்யஜா அப்படின்னு சொல்கிறோம். சாதிருஷ்யஜா யதா, உருவ ஒற்றுமையின் அடிப்படையில் உண்டாகக்கூடியது எப்படி என்றால், தேவதத்த யஜ்ஞதத்தயோஹோ சதிருஷயோஹோ தேவதத்த தரிசனேன யஜ்ஞதத்த ஸ்மிருதிஹி. ட்வின் பிரதர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, ஒருத்தனுக்கு பேர் தேவதத்தன்னு பேர், ஒருத்தனுக்கு பேர் யஜ்ஞதத்தன்னு பேர். இப்போ தேவரத்தன் யஜ்ஞதத்தன் இவா ரெண்டு பேருக்கு நடுவில் தேவரத்தனை பார்த்தால் யஜ்ஞதத்தனுடைய ஸ்மிருதியானது ஏற்படுறது, யஜ்ஞதத்தனை பார்த்தால் தேவரத்தனுடைய ஸ்மிருதியானது ஏற்படுகிறது. द्वितीया यथा यादृच्छिकी कालांतरानुभूत श्रीरंगादि दिव्यदेश स्मृति. எப்பயோ என்னோட சின்ன வயசில் நான் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதிருஷ்டாத்து ஒரு அதிருஷ்ட விசேஷம். நான் இப்போ என்னுடைய 40 வயசில் நான் உட்கார்ந்துட்டு யோசித்து பார்க்குறேன். யோசித்து பார்க்கும்பொழுது யாதிருச்சிக்கு காலாந்தரானுபூத, எப்பயோ எந்த சமயத்திலையோ என்னால் அனுபவிக்கப்பட்டதாக இருக்கக்கூடியதான ஸ்ரீரங்காதி திவ்யதேச ஸ்மிருதி, ஸ்ரீரங்கம் முதலான திவ்யதேசத்தினுடைய ஸ்மிருதி. சிதம்பரத்துக்கு நான் சின்ன வயசில் ஸ்கூல் டூர் போயிருக்கேன். நான் 5வது கிளாஸோ 6ஆம் கிளாஸோ 5ஆம் கிளாஸ் நினைக்கிறேன், ஸ்கூல் டூர் போயிருக்கேன். 5ஆம் கிளாஸ் தான் எப்போ 91 91 92 ஸ்கூல் போயிருக்கேன், ஸ்கூல் டூர் போயிருக்கேன். அங்கே அப்போ வந்து என்ன பண்ணால், அதாவது ஒக்கனேக்கல், பிச்சாவரம், சிதம்பரம் இதெல்லாம் கூட்டின்னு போனோம். இப்போது யோசித்து பாருங்க, பிச்சாவரம் நான் அதுக்கப்புறம் பார்க்கல. இப்போ கண்ணை மூடி யோசித்து பார்த்தால், இல்லை எங்கேயோ நடுவில் ஏதாவது சினிமாவில் பார்த்துருப்பேன், அந்த ஏரி எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கண்ணை மூடி பார்த்தால் தோன்றது. சிதம்பரம் கோவில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தால் தோன்றது, இப்படி தான் இருக்கலாமோ அப்படின்னு. அதுதான் யாதிருச்சிக்கு காலாந்தரானுபூத ஸ்ரீரங்காதி திவ்யதேச ஸ்மிருதி. திருத்தீயா யதா சிந்தியமானே சதி ஸ்ரீவேங்கடேசஸ்ய கமனீய திவ்யமங்கள விக்கிரக ஸ்மிருதி. எண்ணி பார்க்கும் பொழுது, மனசில் ஒரு ஓரமாக உட்கார்ந்து நினைக்கும் பொழுது, எம்பெருமான் ஸ்ரீனிவாசனுடைய திவ்யமங்கள விக்கிரகமானது என் கண்ணுக்கு ஞாபகம் வருது. ஆனந்தமாக அனுபவிக்கலாம், அது அனுபவித்தவாளுக்கு தான் தெரியும். பொதுவாக நமக்குள்ள இந்த ஜென்மத்தில் ஆண்களாக பிறந்தவர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்களாக பிறந்தவர்கள் நன்றாக அனுபவிப்பதற்கு பெருமாள் ஒரு யோக்கியதையை கொடுத்துருக்கான். கார்த்தால சாத்துமுறை சேவையில் சேவிச்சா அவ்வளவு ஆனந்தமாக சேவிக்கலாம். கொஞ்சம் முன்னாடியே போனோம், முன்னாடி சேவிக்கலாம். வடிவங்களில் மாதம் போகிறோம், ஆனால் ஆனந்தமாக சேவிக்கிறோம். அங்கே அடியனோட படித்தவா, அடியன்கிட்ட படித்தவாள்லாம் அங்கே ஒர்க் பண்ணுறான். இப்போ அதனால் போன உடனே கூப்பிட்டு முன்னாடி நிற்க வைப்பா. அப்படி நிற்க வைக்கும்பொழுது ஸ்ரீவேங்கடேசஸ்ய கமனீய திவ்யமங்கள விக்கிரக ஸ்மிருதி. எம்பெருமான் எவ்வளோ ஆச்சரியமாக இருப்பான் தெரியுமா? 10 அடியில் பார்க்கலாம், அவ்வளவு ஆச்சரியமாக இருப்பான். ரொம்ப அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை கிட்ட இருந்து சேவிக்கும் போது அவ்வளோ பிரமாதமாக இருப்பான் வெங்கடேசன். அதே மாதிரி ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ரங்கநாதன் சயனிச்சுட்டு இருப்பானே,
அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவித்தாலும் அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் கிட்ட இருந்து. அஃப்கோர்ஸ் ராமன் நாம் டெய்லி சேவிச்சுருக்கோம். ராமனை சேவித்தா அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும், அதில் சந்தேகமே இல்லை. அவ்வளோ அழகாக இருப்பான். அதுவும் ராமனுடைய மூலவரே ரொம்ப அழகாக இருக்கும். மதுராந்தகத்தில் ராமனுடைய உற்சவரை சேவித்தா அவ்வளவு பிரமாதமாக இருப்பார் பெருமாள். அவ்வளவு தேஜஸ், அவ்வளவு பராக்கிரமம், எவ்வளோ ஒசரம், விக்கிரகம் அவ்வளோ நல்லா இருக்கும். திவ்யமங்கல விக்கிரகம் மதுராந்தக ராமர். அப்படி சிந்தியமானே சதி ஸ்ரீவேங்கடேஷஸ்ய கமனீய திவ்யமங்கல விக்கிரக ஸ்மிருதி. அதே மாதிரி சதுர்த்தி என்ன சொன்னோம்? ஆதி சப்தத்தினால சாகச்சரியத்தை எடுத்துக்கணும்னு சொன்னோம். சகச்சரித்தையோகோ தேவதத்த யஜ்ஞதத்தையோகோ மத்தியே. ஏன்னா சாதிருஷ்யத்துக்கும் சாகச்சரியத்துக்கும் வித்தியாசம் சொன்னோம். முன்னாடி சாகச்சரியம் சாதிருஷ்யம்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா, உருவ ஒற்றுமையின் அடிப்படையில் ஒருவரை கண்டால் மற்றொருவருடைய ஞாபகமானது ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னோம். இங்கே அப்படி இல்லை. உருவ ஒற்றுமை அப்படின்னு சொல்லப்படலை. அதாவது ஏதாவது ஒரு ஹேபிட்ஸ், கிரியா ஒற்றுமை. தலையை தேய்ச்சிட்டே பேசலாம். இப்போது நான் எப்போ பேசினாலும் தலையை தேய்ச்சிட்டே பேசுவேன். அதே மாதிரி என் பையன் தலையை தேய்ச்சிட்டே பேசுவான். இப்போ எங்கள் அண்ணா எப்போவும் நாக்கை துருத்திகிட்டே இருப்பான். அதே மாதிரி நாக்கை ஒரு மாதிரி என் பையனும் அதே மாதிரி துருத்திகிட்டே இருப்பான். இதெல்லாம் சாகச்சரியம். சில பேர் பார்க்கலாம், காதை பிடிச்சிட்டே பேசுவா, காதை தடவிண்டே பேசுவா. இதெல்லாம் சாகச்சரியம். ஒருவரை கண்டால் மற்றொருவருடைய ஞாபகம். பயங்கரமாக கம்பு சுத்துறவாளாக இருப்பா. நமக்கு தெரிஞ்சு 2 பேர் ரொம்ப நல்லா கம்பு சுற்றுவா. அப்போ ஒருவரை கண்டால் மற்றொருவருடைய ஞாபகம். இவனும் நல்லா சுற்றுறான், இன்னொருத்தவன் தரங்க பாரு, அவனும் பிரமாதமாக சுற்றுறாங்க. என்னுடைய ஒய்ஃப் தலிகை பண்ணுறா, என்னுடைய மன்னி தலிகை பண்ணுறா, என்னுடைய அம்மா தலிகை பண்ணுறா. ஒருவருடைய தலிகையை சாப்பிட்டா மற்றொருவருடைய ஞாபகம் ஒரே டேஸ்ட் இருக்கிறபடினால வருது இல்லையா? இப்போது சகச்சரித்தையோகோ தேவரத்த யஜ்ஞதத்தையோகோ மத்தியே அந்நியதர தரிசனேன ததான்யதர ஸ்மிருதி. ஒருவரை கண்டால் மற்றொருவருடைய ஞாபகமானது ஏற்படுகின்றது. இப்போது இதெல்லாம் இருந்தால் ஸ்மிருதி வந்துடுமா? அடுத்த கேள்வி. சுவாமி நீங்கள் 4 சொன்னீங்க, சாதிருஷ்யம், அதிருஷ்டம், சிந்தனம், சாகச்சரியம், இதெல்லாம் 4 சொன்னீங்க. அப்போ இதெல்லாம் இருந்தால் ஸ்மிருதி வந்துடுமா கண்டிப்பாக அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் இருந்தால் ஸ்மிருதி வரும்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் இருந்தால் ஸ்மிருதி வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி. ஏன் இதெல்லாம் இருந்தால் ஸ்மிருதி வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னா, சம்யக்கு பூர்வம் அனுபூதஸ்ய அர்த்தஸ்ய சர்வத்திய ஸ்மிருதி விஷயத்துவ அநியமாக. சுவாமி நம்ம என்னால் தான் நல்லா முன்னாடி அனுபவிக்கப்பட்டதாக இருக்க, ஆனாலும் ஸ்மிருதி வரலையே. நீங்கள் சாதிருஷ்யம்னு சொல்கிறீங்க, அதிருஷ்டம்னு சொல்கிறீங்க, சிந்தனம்னு சொல்கிறீங்க, சாகச்சரியம்னு சொல்கிறீங்க, முன்னாடி அனுபவிக்கப்பட்டதாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. சமயத்து நன்றாக அனுபவிக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட எனக்கு ஸ்மிருதி வரலையே. ஏன்? நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் ஒருத்தரை பார்த்தேன், இப்போ எனக்கு ஞாபகத்துக்கே வரல அவரை பார்த்தா. ஏன்? அதுதான் சொல்கிறார், சம்யக்கு பூர்வம் அனுபூதஸ்ய சர்வசிய ஸ்மிருதி விஷயத்துவ அநியமஹா. நியமம் ஒன்றும் கிடையாது, ரூல். நியமஹான ரூல். நன்றாக முன்பு அனுபவிக்கப்பட்ட விஷயமாக இருந்தாலும் ஸ்மிருதி ஏற்படுவதற்கு ரூல் ஒன்றும் கிடையாது, கட்டாயம் ஒன்றும் கிடையாது. ஏற்படலாம், ஏற்படாதவங்களும் இருக்கலாம். எப்படி? क्वचित् कालदैर्घ्यात् व्याध्यादिना वा संस्कार प्रमोषात् स्मृत्यभावः. क्वचित् कालदैर्घ्यात्, காலம் நீண்டு போயிட்டு. காலदैर्घ्यात् 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா இப்போ ஞாபகம் இருக்குமா?
இல்லையா? அன்றைக்கே சொன்னேன், ஸ்கூலில் என் கூட 6th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்டில் படித்தவாள்லாம் ஞாபகம் இருப்பாளா? இருக்க மாட்டா. ஏன்னா கால தைரிக்கியாது, காலம் நீண்டு போச்சு. அவளை பார்த்தா மாதிரியே நமக்கு தோணாது. பார்த்துட்டு அவள் ஒருவேளை அவள் பார்த்துட்டு சொல்லுவாள், நிறைய மாதிரி அந்த மாதிரி ஆயிருக்கு அடியனுக்கு, நீங்கள் ஸ்ரீகாந்த் தானே அப்படின்னு சொல்லுவாள். நான் ஆமாம் எனக்கு தெரியலையே உங்களை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன சுவாமி என்ன மறந்துட்டேலா அப்படின்னு. அப்புறம் ஏதாவது சொல்லுவாள், நீங்கள் பம்மலில் உபன்யாசம் பண்ணிங்களே அப்போ வந்து அடியன் தான் முன்னாடி இருந்து எல்லா காரியமும் பண்ணேன். அப்புறம் ஞாபகம் வரும், ஆமாம் அடியன் ஞாபகம் வந்துடுது. அப்போ கொச்சித்து கால தைரிக்கியாது, கால தைரிக்கியாது, காலம் நீண்டு போனதுனால் தீர்க்கசிய பாவா தைரியம், காலம் நீண்டு போன காரணத்தினால ஸ்மிருதி ஏற்படாது. வியாதியாதினா வியாதி, வியாதின்னு என்ன, இந்த அமினீஷியா மறந்து போயிடுது, வயசாகிடுத்து மறந்து போயிடுது. ஆதிசப்தத்தினால வியாதி இல்லை, வயசாகிடுச்சு. வயசாகிடுச்சுன்னா நேரடியாகவே அவருக்கு வந்து வயோதிக்காது ஸ்மிருதி ஏற்படலை. வியாதியெலாம் இல்லை, நல்லா தான் இருக்கார், அமினீஷியாலாம் இல்லை. வயசாகிடுச்சு அவருக்கு ஞாபகம் வரும்னு சொல்ல முடியாது. அப்போது சம்ஸ்கார பிரமோஷாத்து, சம்ஸ்காரம் தடை ஏற்படுவதனால் ஸ்மிருதி அபாவா. பிரமோஷா அப்படின்னா தடை. சம்ஸ்காரமானது தொடர்ச்சியாக வராத காரணத்தினால தடை என்பது ஏற்படக்கூடிய அப்படின்னால ஸ்மிருதியானது ஏற்படுவதில்லை அப்படின்னு ரொம்ப ஸ்பஷ்டமாக ஸ்மிருதியை பற்றி இங்கே சொல்லிட்டார். சாதிருஷ்யத்தினால ஏற்படும், சிந்தனத்தினால ஏற்படும், ஸ்மிருதியினால சாதிருஷ்யத்தினால ஏற்படும், அதிருஷ்டத்தினால ஏற்படும், சிந்தனத்தினால ஏற்படும், அதே மாதிரி சாகச்சரியத்தினால ஏற்படும் அப்படின்னு சொன்னார். காலம் நீண்டு போவதாலும் வியாதிகள் மூலமாகவும் ஸ்மிருதி ஏற்படாமல் இருப்பதற்கான காரணங்கள் அப்படின்னும் சொல்கிறார் இந்த இடத்துல. அதுக்கு மேலே ஒரு விஷயம் அதை சொல்லி முடிச்சுக்கலாம். யதா ஸ்மிருதேஹ பிரத்யக்ஷ அந்தர்பாவः ததா சோயம் தேவரத்தः இதி பிரத்யபிஜ்ஞாயாः अपि பிரத்யக்ஷ அந்தர்பாவः. பிரத்யபிஜ்ஞான்னு ஒன்று, ஸ்மிருதிக்கும் பிரத்யபிஜ்ஞக்கும் துளிதான் வித்தியாசம். இதுதான் என்பது ஸ்மிருதி, இப்படிப்பட்டது தான் என்பது பிரத்யபிஜ்ஞா. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சோயம் தேவரத்தா, நேற்றுக்கு ஒருத்தரை பார்த்தேன், அவரை பார்த்துட்டு இன்று மறுபடியும் பார்த்து இவர்தான் அவர் என்று முடிவு செய்கிறேன். ஒரு விஷயத்தை கொண்டு முடிவு பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்மிருதின்றது எந்த விஷயத்தையும் மனசில் வச்சுக்காமல் முடிவு பண்ணுறது, உருவத்தை வைத்து முடிவு பண்ணுவது. பிரத்யபிஜ்ஞா என்பது உருவத்தை வச்சு முடிவு பண்ணுறது கிடையாது, ஒரு விஷயத்தை வச்சு முடிவு பண்ணுறோம். அதாவது சுவாமி நேத்திக்கு நான் ஒருத்தரை பார்த்தேன், அவரே தான் இவர், மாற்றமே இல்லை. ஏன்? நேத்திக்கு பிரத்யபிஜ்ஞானம் அப்படின்னா அபிஜ்ஞானம்னா ஒரு வஸ்துவினால் ஏற்படக்கூடியதான ஞானம், நமக்கு ஞாபகப்படுத்துறது அந்த வஸ்து. நான் பார்த்த சுவாமி, அவருக்கு மூக்கு கீழே ஒரு பெரிய மச்சம் இருந்தது, இவர் தான் அவர். எதை வச்சு முடிவு பண்ணுறேன்? மூக்கு கீழே இருக்கக்கூடிய மச்சத்தை வைத்து இவர் தான் அவர்னு முடிவு பண்ணுறேன். பிரத்யபிஜ்ஞா. அபிஜ்ஞானம் பிரதி பிரத்யபிஜ்ஞா. அதனால தான் அபிஜ்ஞான சாகுந்தலம் அப்படின்னு நாடகம் வந்து காளிதாசன் நாடகம் ரொம்ப ஃபேமஸான நாடகம். சாகித்யம்லாம் வாசிக்கணும், சாகித்யம் வாசித்தா சம்ஸ்கிருத விற்பத்தி ரொம்ப தானாக வரும். காளிதாசனுடைய நாடகங்கள்லாம் வாசித்தா ரொம்ப நன்னா இருக்கும் சம்ஸ்கிருத ஞானம்.
அபிஜானம் அப்படின்னா அது ஒரு மோதிரம், ராஜாவினுடைய மோதிரத்தின் மூலமாக ராஜாவுக்கு சகுந்தலையுடைய ஞாபகமானது மறுபடியும் வருது. அப்போ அபிஜானம் அப்படின்னு சொன்னான். அதுதான் பிரத்யபிக்ஞா. சோயம் தேவரத்தகான்ற இடத்துல இவனே அவன் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுது எப்படி முடிவு பண்ணுறான்னா, இத்தம்பூதகா அப்படின்னு முடிவு பண்ணான். இவனே அவன் அப்படின்னு மேலிருந்து வரியாக முடிவு பண்ணால், உருவத்தை வைத்து முடிவு பண்ணால் அது ஸ்மிருதி. இப்படிப்பட்டவர் தான் என்று முடிவு பண்ணால் அது பிரத்யபிக்ஞா அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். பிரத்யபிக்ஞையும் பிரத்யக்ஷத்தில் தான் அந்தர்பாவம் அப்படின்னு சொல்லிட்டார். அபாவம் நாளைக்கு தனியாக சொல்கிறேன். அபாவத்தை கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.